செய்திகளை பார்த்து வருகிறோம். ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கில் தற்பொழுது 2 மணிக்கு தொழில்நுட்ப அதிகாரி ஆஜராக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கில் தொழில்நுட்ப அதிகாரி ஆஜராக ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். 100% வாக்குகளை ஒப்புகை சீட்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திவாங்கர் தத்தா அமர்வில் நடைபெற்றது. அப்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் ஏற்கனவே எழுப்பியிருந்தார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் சார்பிலும் மனுதாரர்கள் தரப்பிலும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் கூடியதுமே நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரத்தில் நாங்கள் ஏற்கனவே சில விளக்கங்களையும் சந்தேகங்களையும் கேட்டிருந்தோம். இருப்பினும் தற்பொழுதும் சில விளக்கங்களை கேட்க விரும்புவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்கு இயந்திரத்தின் மைக்ரோ கண்ட்ரோலர் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் என்பது கட்டுப்பாட்டு அலகில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா அல்லது ஒப்புகை சீட்டு இயந்திரத்துடன் நிறுவப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக தங்களுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் அதனை விளக்குவதற்காக தொழில்நுட்ப அதிகாரி இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராக மாறும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது அவருக்கு சம்மன் போன்று எதுவும் அனுப்பப்படவில்லை. தங்களுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதால் அது தொடர்பான விளக்கங்களை கேட்டு பெறுவதற்காக அதிகாரியை அழைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தரவுகள் என்பது 40 நாட்கள் சேமிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் அது 45 நாட்கள் என கூறப்பட்டுள்ளது. தேர்தல் மனுக்களுக்கான காலம் 30 நாட்களாக இருந்தது. ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் மனுக்களுக்கான கால வரம்பு 45 நாட்களாக இருக்கிறது. எனவே அதற்கேற்ப சேமிப்பிற்கான காலத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லவா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் எத்தனை சின்னங்கள் லோடிங் அலகுகளில் உள்ளன, வாக்குப்பதிவிற்கு பிறகு கட்டுப்படுத்தும் அலகு சீல் செய்யப்படுமா அல்லது விவிபேட் கருவிகள் தனியாக வைக்கப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் மதியம் 2 மணிக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி தங்களது கேள்விக்கான விளக்கங்களை அளிக்க வேண்டும் எனவும் மேலும் தொழில்நுட்ப அதிகாரி ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.